போகிறேன். ஃபஸ்ட்டு பால் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறேன். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். நீ 1/4 லிட்டரில் ஊற்றுற? இல்லை, கம்மியாக தான். போய் சொல்கிற. இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போடணும். கடுகு எது? எவ்வளோ கடுகு போடுற? இது கடுகு. கறியாப்பிலை. இது வியாபம் தானம்மா? கறிவேப்பிலை கருவேப்பிலை இல்லைம்மா. வியாபந்தலைக்கு கருவேப்பிலைக்கு கருவேப்பிலை போடலையா? அதுதான் கறியாப்பிலைன்னு எடுத்துன்னு வந்தேன். அது வியாபந்தலை. அதே போட பரவாயில்ல, உடம்பு நல்லது தான். உன்னை வச்சு எப்படி நான் சமையலை செஞ்சு சாப்பிட போகிறேன்னு தெரியலையே. நான் போட அடுத்தது போடுறது இருக்கிறத வச்சு போட. பூண்டு போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம். அடுத்தது பச்சை மிளகா. அதுக்கு வரலாம் 3 வருஷம் போட வேண்டியது தானே. அதெல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் போட்டு வதங்கணும். அடுத்தது தக்காளி போடணும். எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். 10 நிமிஷம் வாங்கணுமா? சரி, ஒரு 10 நிமிஷம். அது என்னம்மா? உப்பு போட்டுருந்தோமா? போட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். எவ்வளோ உப்பு போடுறேன்னு காட்டவே இல்லையே. நீ பாட்டுக்கு போட்டுட்ட. கொஞ்சம் தான் போட்டேன். சரி, ஆமாம், அடுத்தது கொஞ்ச நேரம். துணி எது இல்லையா? துணி பிடிச்சிக்கோ. ஆச்சா, வணங்கிச்சா? இப்போ என்ன போடுற? தக்காளி போடுமா. அப்படியே கொட்டு சாயி. அப்படி போடு. இது வதங்கிட்டு சட்னி போடணும். இன்னைக்கு உன் சமையல் அப்படியே பயங்கரமாக சாப்பிடணும். நான் 2 களி சாப்பிடணும். ரொம்ப நாளாச்சுமா உன் கையால் சாப்பிட்டு இந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி அடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணுமா? குடிப்பாங்க. போட்டு வதக்கிட்டு ஆ, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு கடிச்சிடணும். அப்படியா? சரி, நான் பார்க்க தானே போகிறேன். சுவையாக மட்டும் இல்லை, நல்லா சுவையாக செய். பாண்டில் 2 பக்கம் 2 கல் வச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கும். உடச்சிட்டியா? பொறுமையாக செய்யுமா. அதுக்கே போட போகிறேன். வந்து ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. போடுமா. அப்புறம் கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டுடணும். போட்டு வதக்கி தக்காளி எல்லாம் முழுசாக அப்படியே போடுறேன். இருக்கு இல்லையா? ஒரு தக்காளி காணுமேன்னு பார்த்தேன். அது கிறிஸ்மஸ்